அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி ஜனநாயகன் இந்த படம் ஏன் இணையதளத்தில் வெளியாச்சு அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் இந்த படத்துக்கு முழு செக்யூரிட்டி அவர் தான். படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் தமிழ் ராக்கெட்ஸில் விட்டுட்டாங்க, ஃபாரினில் விட்டுட்டாங்க நம்ம சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகலை, இன்னும் கேஸ் பிரச்சனையில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்த நண்பர்கள் சொன்னாங்க, நம்மளே ஒரு 2-3 நிமிஷம் யதார்த்தமாக பார்க்கும்போது எடிட் ரெஃபரன்ஸுன்னு இருக்குது. அதனால் நம்ம எடிட்டரை குறை சொல்கிறோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படத்தை சாதாரணமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யாரும் வெளியிட முடியாது. ஏன்னா அது வெளியிட்டால் விஜய்க்கே ப்ளஸ் ஆகுன்ட்டு எதிர்பார்ட்டிங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த படம் இந்த டைமில் இந்த நேரத்தில் ஏன் வெளியாகுது? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கூடாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும், விஜய் ரசிகர்களும் எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறது என்னென்னா, முதல் இந்த சென்சார் போர்டு மேலே பழிய போகிறத நிறுத்துங்க. ஏன்னா எந்த காலத்துலேயுமே சென்சார் போர்டில் இருக்கிற படங்கள் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இப்போ என்னென்னா, முன்னாடிலாம் டிவிடி கொடுப்போம், அது யாருக்கிட்டனா கூட கொடுத்துடலாம்லாம். இப்போது கண்டென்ட் ஹார்ட் டிஸ்கில் கொடுக்குறாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் டிஜிட்டல் மீடியாவுடைய ஆன்லைன் கோடு இல்லாமல், ப்ரொடியூசருடைய லெட்ரு கொடுக்காம ஓப்பன் பண்ணி சென்சார் போர்டில் படம் பார்க்க முடியாது. அதே மாதிரி சென்சார் போர்டு அவங்க ஆஃபீஸில் படம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தேட்டரில் அதுவும் கேடிஎம் கொடுத்து தான் படம் பார்க்கணும். அந்த கேடிஎம்முக்கு 4 மணி நேரம்னா அந்த 4 மணி நேரம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே படம் பார்க்கலன்னா அந்த பாஸ்வேர்டு மறைஞ்சிடும். அதனால் சென்சார் போர்டுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. மீறி பார்த்திங்கன்னா ஒரு படம் எடிட்டர், டிஐ, சவுண்ட் மிக்சிங், எஃபெக்ட்டு இவங்கக்கிட்டலாம் இந்த படம் கரெக்டாக கனெக்ட் ஆகி இருக்கும். ரெண்டாவது, அதனால் இவங்கெல்லாம் குறை சொல்லணும் முடியாது. ஃபைனல் அவுட் மிக்சிங்கில் தான் படம் இருக்கும், மிக்சிங் ஸ்டுடியோவில் இருக்கும், ரெண்டாவது எடிட்டர்கிட்ட இருக்கும், மூணாவது டிஐயில் இருக்கும். இவங்க எல்லாமே படம் முடித்து ஃபஸ்ட் காப்பி பார்த்து சென்சார் ஆகி தேட்டர் ரிலீஸ் ஆனால் கூட சில நேரத்தில் சவுண்டு அதிகமாக இருக்குன்னா கூட இன்ஜினியர்கிட்ட தான் வரணும். ஆனால் ஆல்ரெடி ப்ரொடியூசர் யார் மூலியமாக இவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருக்காருன்னு தெரில. எல்லாருக்கிட்டையும் மாஸ்டரிங் இருக்கும், கம்பெனியில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், பாதுகாப்பான ஒருத்தர்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்படியே பார்க்கும்போது இந்த படம் ஒரு 4-5 இடத்துல தான் இருக்கும். ஓவர்சீஸ் விற்றாங்களா என்னான்னு தெரியல. ஓவர்சீஸ் விற்றுருந்தாங்கன்னா ஃபாரினில் படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எதுவுமே தயாரிப்பாளர் கமிஷனர் அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த படத்துக்கு முக்கியமாக எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதே சமயம் யூகத்தின் அடிப்படையில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சின்னா நம்ம மாஸ்டர் பிரிண்ட் அதுன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் பொங்குற தமிழ் சினிமாவின் ஹீரோக்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம். விஜய் படத்துக்கு மட்டும் இவ்வளோ பொங்கரிங்களை வந்துருச்சுன்னு இதுக்கு முன்னாடி சாதாரணமான ஹீரோக்கள் படங்கள்லாம் ஆன்லைனில் வரும்போது இந்த ஹீரோக்கள் எங்கே போனீங்க? இந்த தயாரிப்பாளர்கள் எங்கே போனீங்க? தயாரிப்பாளர் சங்கம் ஏன் இதை கேட்கணுன்னா, முறைப்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் லெட்ரு கொடுத்துருந்தா தயாரிப்பாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதெல்லாம் இப்போ சாதாரணமாக யாரும் இல்லை. தமிழ் குமரன்லாம் ஒரு அருமையான தயாரிப்பாளர் சங்க தலைவர். அதனால் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ரெண்டாவது, இந்த படம் வெளியானதுக்கு காரணம் தயாரிப்பாளர் இறங்கி சோஷியல் மீடியாவில் பேசணும். ரெண்டாவது, அவர் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இதுக்கு முழுக்க தயாரிப்பு நிர்வாகம் தான் இதுக்கு தெளிவான பதில் சொல்லணும். தப்பு யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். 5 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் படமே இந்த மாதிரி வந்துச்சுன்னா ராத்திரி பகலும் தூங்காமல் இருப்போம். தூங்காமல் போயிட்டு காலையிலே கமிஷனர் ஆஃபீஸ் கதவை திறப்போம். 500 கோடி போட்ட படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் அமைதியாக இருக்கிறாரு. அது எப்படின்னு நமக்கும் தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் விஜய்க்கு குரல் கொடுக்குற எல்லாருமே இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.